அரசாங்கம் அவசரகால சட்டத்தை பிறப்பித்ததன் நோக்கம் என்னென்று சொன்னால் மக்களை வதந்திகளை பரப்பி மக்களை குழப்பக்கூடாது என்பதனுடையதுதான் பிரதானமான நோக்கம். ஆனால் நானும் பார்த்தேன், கடந்த 3-4 நாட்களாக ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட சமூக ஊடகங்களில் மீண்டும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, புவிநடுக்கம் ஒன்று இலங்கையில ஏற்பட போகின்றது. இதனால பெருமளவான மக்கள் இறக்க போகின்றார்கள். இது ஒரு கூடாத ஒரு வசனம் உண்டு. பெருமளவான மக்கள் இறக்க போகின்றார்கள். ஆகவே இப்பொழுதே நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுல இன்னும் சொல்லப்படுது என்னென்று சொன்னால், இலங்கையினுடைய அடிப்பாறை பகுதி, பாறை தளம், அந்த பெட் ராக் என்றது சிறு சிறு உடைவுகளுடன் காணப்படுகின்றது. இந்திய தகட்டினுடைய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. ஆகவே இதுல எரிமலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தது, இலங்கையினுடைய கிழக்கு கரையோர பகுதி புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான பகுதியாக கரையோர பகுதி அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இதுல நான் என்ன சொல்ற விடயம் என்று சொன்னால், உலகில புவிநடுக்கத்தை பற்றி எந்தெந்த இடத்துல புவிநடுக்கம் ஏற்படுகிறது, அதற்கான பிரதானமான காரணம் என்ன, எவ்வளவு ஆழத்துல புவிநடுக்கம் ஏற்படுது என்பது பற்றி முன்கூட்டியே ஓரளவு தெரிவிக்கின்ற ஐக்கிய அமெரிக்காவினுடைய புவிச்சரிதவியல் ஆய்வு நிறுவனம் தான் உலகுக்கே ஒரு பிரதானமான நிறுவனம். அதுல எதுவும் சொல்லப்படவில்லை. அடுத்தது, இலங்கையினுடைய மைன்ஸ் பீரோ என்று சொல்லப்படுகின்ற சுரங்க பணியகம், புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தினுடைய பதவியில இருப்பவர்கள் பேராதனையில உள்ள ஜியாலஜியில புரொஃபசர் பட்டம் பெற்றவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இலங்கையினுடைய ஏற்படுகின்ற புவிநடுக்கம் பற்றி கடந்த காலத்துல மக்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தி இருந்தார்கள். அவர்கள் கூட இன்னும் இது பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆகவே இதுல என்ன அம்சம் என்று சொன்னால், இது முற்றிலுமாக ஒரு தவறான வதந்தி. இதற்கான எந்த விதமான சான்றுகளும், விஞ்ஞான ரீதியான சான்றுகளும் எதனையும் முன்வைக்காமல் திடீரென்று இலங்கைக்கு கீழால எரிமலை வரப்போகுது, புவிநடுக்கம் வரப்போகுது என்றது முற்றிலும் ஒரு முக்கியமான ஒரு வதந்தி, மக்களை குழப்புறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் கருதுகிறேன். அது மாத்திரமில்லாமல், இலங்கையில உங்களுக்கு தெரியும், பாரிய புவிநடுக்கம் ஒன்று ஒல்லாந்தர் காலத்திலே ஏற்பட்டது. கொழும்புல இருந்து மேற்கு பக்கமாக கடலுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு புவிநடுக்கத்தின் அதிர்வினால கொழும்பில் உள்ள ஒல்லாந்தர் கோட்டைகள் தகர்ந்து 2000 பேர் இறந்தவர்கள். அதுக்கு பிறகு பாரிய அளவிலான புவிநடுக்கம் எதுவும் இலங்கையில ஏற்படவில்லை.